தான் இந்த கூட்டணி அமைஞ்சது ஒரே அடிப்படை. இந்த ஊழல் திமுக இருங்க கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் ஒரு நிமிஷம். உணர்ச்சி வசப்படலாம், ரொம்ப ஓவரா கொடுத்த காசுக்கு அதிகமாக போறாங்க. நான் பதில் வேணுமா வேண்டாமா? பதில் வேணுமா வேண்டாமா? இல்ல சொல்லுங்கப்பா. சொல்லியாச்சு இல்லப்பா, எத்தனை வாட்டி கேள்வி கேட்டுட்டு இருப்பா. வைகோ வந்து எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல வச்சிருக்கிறாரு? இல்ல நான் சொல்றேன், பதில் வேணுமா வேணாமா? இல்ல நான் வேற என்ன கேள்வி பதில் வேணுமா வேணாமா? வைகோ திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு? திருமாவளவன் அவர்கள் திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? காங்கிரஸ் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க? ஏன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினதே எதுக்கு? திமுகவை ஒழிக்கணும், அழிக்கணும், ஊழல். அதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு. இந்த கேள்வி அங்க போய் கேளுங்களேன். இல்ல நான் சொல்றேன், ஏன் இந்த கூட்டணி நாங்க அமைச்சோம்னா, ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பில்லாத திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ள சாராயம் விற்கின்ற திமுக, அதை அகற்றப்பட வேண்டும். இது தீய சக்தி. 5 ஆண்டு காலம் மக்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள், படுதோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது அது. ஆனா இலக்கு என்னன்னா இந்த திமுக அகற்ற வேண்டும். நீங்க அந்த கூட்டணியில் எல்லாமே கொள்கை வேறு இல்ல. இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன பண்றாங்க சொல்லுங்க தம்பி, பண்றாங்கல்ல? இல்ல அப்போ அவங்க எல்லாமே ஒரே கொள்கையில வச்சிருக்காங்கல்ல. போப்பா முடிஞ்சு போச்சு. அடுத்தது கேள்வி கேளு. ஏன்னா அந்த முதல்ல அவங்க தான் அதுல வந்து உள்ள போவாங்க. இப்போ கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா மிக வலிமையா இருக்கு. கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா வந்து முதலமைச்சரையும் அழைக்கலாம், முதலமைச்சரும் விசாரணை செய்யலாம், அமைச்சர்கள் அழைக்கலாம். இங்க அந்த மாதிரி இருக்கா எங்கேயாவது? இல்ல. அப்படி கொண்டு வந்து நல்ல ஒரு வலிமையான நேர்மையான அங்க நீதிபதிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை.